இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் எந்த அளவுக்கு பதறி, இதெல்லாம் எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடியே பேசினது. எந்த அளவுக்கு, ஏன்னா அப்போ அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்கன்னு வசப்பாடினதை பார்த்தோம். ஒரு சில நபர்கள்லாம் வந்து போய் இவிஎம்ஏ மெஷினை டேம்பரிங் பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்குலாம் இப்போ நம்மக்கிட்ட சொன்னவங்களோ இல்லை வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம யார் யார்கிட்டலாம் கேட்டோமோ அவங்க சொல்ல தகவல் பூரா உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த 120 தாவேக்காக்குன்னு சொல்கிறதே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்களோன்னு என்னுடைய பார்வை. எம்ஜிஆர் அவர்களுடைய 30.4% கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ. மக்கள்கிட்ட பேசின நபர்கள் எல்லாம் ஆமாமாங்க நானும் கேட்டேங்க, மக்கள் எல்லாம் இப்படி தாங்க சொல்றாங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு அலைதான். விஜய்னா அவ்வளோ விஜய் எனக்கு பிடிக்கும். அவர் சொன்னார் பாருங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு. ஏன்னா அவர் 33 வருஷமா சினிமாவில் இருக்கு. ரஜினிக்கு இதே மாதிரி இருந்து, ஆனால் ரஜினி அவர்கள் வந்து அதை அவர் பயந்துட்டார். இந்த மாதிரி எல்லாம் அவரை ட்ரால் பண்றதுக்கு ரஜினிகாந்துக்கு தைரியம் கிடையாது. ஆமா, இதையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்கு தைரியம். நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். அதுதான் பிரச்சனை இங்க. சார், இப்போ இந்த சூழ்நிலை அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக களத்துல ஸ்ட்ராங், ஆனா சோசியல் மீடியால பிக் ஜீரோ. இந்த இடத்துல சோசியல் மீடியான்னு பார்க்கும்போது ஏற்கனவே எப்பயுமே வந்து டிஎம்கே தான் ஸ்ட்ராங். ஆனா அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியர். தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போ பல்வேறு எக்ஸிட் போல் நிறைய வந்துருச்சு. ஆனால் பலரும் சொல்லுவது என்னென்னா, முக்கால்வாசி, அதாவது ஒரு 9 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து 7 வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற வகையிலும், ஒரு 2 அதிமுக, 1 மட்டும் வந்து தாவேகா வெற்றி பெறும்ன்ற விஷயமா சொல்லப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து முதல் நாள் 9, அதுக்கப்புறம் ஒரு 4 பக்கம் ஒரு 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. 13-14க்கு மேலே வந்துருச்சு. இந்த தடவை நிறைய கருத்து கணிப்புகள். டூ மணி குக் ஸ்பாயில் த ஃபுட்டுங்கிற மாதிரி, அதனால் பெரிய குழப்பங்கள். இன்றைக்கி மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது, ஒரு டைரெக்ஷன் இருக்குது, இவங்க தான் வருவாங்கன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், தாவேகாவும் வரலாம்ங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்புகள், ப்ரீ போல் ஆகட்டும், எக்ஸிட் போல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு செஃபாலஜிக்கல் சயின்ஸுங்கிறனால இது வந்து க்ளீன் சயின்ஸ் கிடையாது. இப்போ கணக்கில் வந்து 2+4 கட்டாயம், 2+2 4 கட்டாயம் 4 தான் வரும், வேறு வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா எடுத்து போட்டிங்கனாக்கா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் கலந்தால் தண்ணி தான், H2Oங்கிறது அந்த ஃபார்முலா தான், வேறு எதுவுமே வராது. அந்த மாதிரி வந்து இந்த செஃபாலஜியில் வந்து இது சொன்னால் இதுதான் நடக்குமானா நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து ஒரு கணக்கு எண்ணுங்கிறது மாறாது, 2ங்கிறது 2 தான். அதே மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியில் வந்து தண்ணி H2Oனா அது தண்ணி தான், அது மாறாது, அந்த ஃபார்முலா மாறாது. ஆனால் இங்கே இந்த மாதிரி எக்ஸிட் போல்னு வரும்போது பூராமே இங்கே வந்து என்ன ஸ்டடி பண்ணுறோன்னா, ஹியூமனை ஸ்டடி பண்ணுறோம், அவங்களுடைய வார்த்தைகளை ஸ்டடி பண்ணுறோம். அப்போ ஹியூமனுடைய பிஹேவியர் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் பல விதமாக, ஒரே நபர் சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற மாதிரி, ஒரே மனிதர் பல நேரங்களில் பலன் மாதிரி இருப்போம். அப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய வாக்காளர்கள் பூரா உண்மையை தான் சொல்கிறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஒன்று வாக்காளர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக, இல்லை வந்து உண்மையை மறைச்சு, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி போய் எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து பெரிய அளவுக்கு அங்கே யாருன்னே தெரியாத ஆட்கள் வரதில்லை. நிறைய பேர் இந்த மாதிரி மீடியா ஹவுசஸ் பூராமே அங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்களை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்க தான் யாரோ போய் எடுப்பாங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு கட்சி வந்து இவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்காக காசு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த கட்சி சம்மந்தப்பட்ட நபர், எந்த கட்சி காசு கொடுத்ததோ அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் லிங்க் இருக்கக்கூடிய நபர் வந்து அதை எக்ஸிட் போலோ ப்ரீ போலோ எடுக்கிறாருனாக்கா அவங்கக்கிட்ட இந்த வாக்காளர் அது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உண்மை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்தும், அவங்க சொல்கிறது உண்மைதானாங்கிறத பொறுத்தும் நிலவரம் மாறும்.
அதே மாதிரி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து அவங்க என்ன மாதிரி வந்து ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கன்வர்ஷன் ஃபேக்டர் சாம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்ற சாம்பிள்ஸ். அதான் இப்போ இந்த சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதிகமான சாம்பிள் வேணும்னுபாங்க. அதிகமான சாம்பிள்ங்கிறத விட அதை வந்து ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இன்றைக்கி ஒரு மக்கள் தொகை பாப்புலேஷன் இருக்குதுன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் சரி அந்த பாப்புலேஷனை உங்களுடைய சாம்பிள்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் எடுத்தால் அந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கம்மியான எண்ணிக்கை இருந்தால் கூட அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய இந்த காம்பினேஷன் உண்மையாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அதாவது வந்து இப்போ அங்கே வந்து எந்தெந்த சாதிக்க மதத்துக்காரங்க எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அதெல்லாம் இதில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. படித்தவர்கள், ஆண் பெண்கள், அதே மாதிரி வந்து ஒரு பொருளாதார ஸ்ட்ராட்டால் எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டால் யார் யார் எந்தெந்த இதில் இருக்காங்க, ரூரலாக அர்பனாங்கிறது எத்தனை சதவீதம், அப்போ இது எல்லாமே வந்து இந்த சாம்பிளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து ஒரு 1000 சர்வேக்கு பதில் நீங்கள் 10 லட்சம் சர்வே எடுத்தீங்கனாலும் இந்த 10 லட்சம் சாம்பிள் வந்து சர்வே இல்லை சாம்பிள். இப்போ ஒரு 10,000 சாம்பிளுக்கு பதில் நீங்கள் 10 லட்சம் சாம்பிள் கூட எடுக்கிறீங்க. ஆனால் அந்த சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணலன்னா 10 லட்சம் சாம்பிளாக இருந்தாலும் அது வேஸ்ட். ஸோ அப்போ இதெல்லாம் நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பண்ணோம். நம்ம இதெல்லாம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். பார்ப்போம் நம்ம வாக்கு எண்ணிக்கை வரும்போது எப்படி இதெல்லாம் பிரதிபலிக்குதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார் நம்ம எல்லாமே பார்த்து நீங்கள் சொன்ன ஒரு 13 இது விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸிட் போலில். அதில் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இப்போ கிட்டத்தட்ட 90 to 120 தாவேக்கு ஆட்சி அமைச்சிடும் அப்படின்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2013 இது எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட யூஎஸ் எலெக்ஷன்லேருந்து எல்லாத்துக்கும் எக்ஸிட் போல் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 80 எலெக்ஷன்ஸ் நாங்கள் வந்து இது மாதிரி எக்ஸிட் போல் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 70 to 80% எங்களது வந்து அக்யூரேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதே வந்து என்னென்னா எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்பார்த்தது வந்து திமுக இன்க்ளூடிங் ஆக்சிஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. அவங்களே தாவேக்கு ஆட்சி வரும்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுது. நீங்கள் எப்படி சார் நிகழ்வை பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது வந்து அதான் சொல்கிறேன், எந்த ஒரு சாம்பிளிங் ஹவுஸ் அதாவது சர்வே ஹவுசஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சர்வே எடுத்தது என்ன ரிசல்ட் வருதோ அதை தான் பப்ளிஷ் பண்ணணும். அதை வந்து இல்லை இது வந்து இப்படி ஆயிருமோ, இல்லை இது வந்து நமக்கு பர்சனல் ஒப்பீனியன் அங்கே போய் பண்ணக்கூடாது. ஒரு கருத்து திணிப்பு இருக்கக்கூடாது. வர்றதை நீங்கள் வெளிப்படையாக போடணும். அது நல்லதாக கரெக்டாகுதா இல்லையாங்கிறது. ஏன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டின்னா இது நடக்கலாம் நடக்குங்கிறது இல்லை, நடக்கலாம். அப்போ நடக்கலாம்னாவே நடக்காமையும் போகலாம். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தானே ஒழிய இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நம்மளே வந்து இன்றைக்கி வாக்களித்ததுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கிட்ட பேசுகிறோம். எலெக்ஷன் அன்றைக்கும் பேசுகிறோம், அதுக்கு அடுத்த நாளும் பேசுகிறோம். அதில் வந்து போன தடவை கூட நம்ம பேசியிருந்தோம் திமுகவில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் எந்த அளவுக்கு பதறி, இதெல்லாம் எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடியே பேசினது. ஆமாம், எந்த அளவுக்கு, ஏன்னா அப்போ அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஐடியில் இருக்கிறவங்கலாம் கூட வந்து தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்கன்னு வசப்பாடினதை பார்த்தோம். ஒரு சில நபர்கள்லாம் வந்து போய் இவிஎம்ஏ மெஷினை டேம்பரிங் பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்குலாம் திமுகவினுடைய சிஸ்டத்திலேருந்து பேசினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ நம்மளே வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நமக்கு தெரிந்த உறவினர்கள்ட்ட பேசுகிறோம். பெரும்பாலும் வந்து நாங்கள் விசிலுக்கு தாங்க போட்டோம், தாவேக்காக்கு தாங்க போட்டோன்றாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசும்போது அவங்க ஆமாங்க நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினாங்க, எல்லாருமே எனக்கு வந்த தகவலும் இப்படி தாங்க இருக்கு. பெண்கள் நிறைய பேர் தான் சார் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இப்படி தாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்மக்கிட்ட சொன்னவங்களோ இல்லை வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம யார்கிட்டலாம் கேட்டோமோ அவங்க சொல்ல தகவல் பூரா உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த 120 தாவேக்காக்குன்னு சொல்கிறதே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்களோன்னு என்னுடைய பார்வை. சார் இப்போது ரவி ஐபிஎஸ் அவர் வந்து முன்னாள் கமிஷனர், அதெல்லாம் போலீஸ் அதில் பெரிய பொறுப்பில் இருந்தார். அவர் சொல்லியிருக்கார் 41% தாவேக்கா ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கே திமுக அங்கே நண்பர்லாம் வசவு பாடிடுவோம், நம்ம போலீஸ் அதிகாரி ஆக்குனது நாங்கள், கமிஷனர் நாங்கள் தானே, 3ஆவது சென்டையை பிரிச்சுலாம் கொண்டு வந்தோமே, இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சுமன் ஸ்ரீராமன் அவரும் சொல்லியிருக்காரு இது வந்து தாவேக்காக்கு பெரிய அலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தங்களை நெடுநிலை என்று காட்டிக்கொள்ளவர்கள் கூட இது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களே சார். அது 41%ன்றாங்க அவர். அதாவது எம்ஜிஆருக்கே 30% தான், இவர் 41%ன்றாங்களே சார். இல்லை தெரியாது, அலைன்னு இருந்தால் நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தேர்தல் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது, அடுத்த தடவை வந்து நம்ம தான் ஸ்வீப் பண்ண போகிறோம். அதனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிற அளவுக்குலாம் பேசினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச்சு நடுவுக்கு மேலே வரக்கூடிய கருத்து கணிப்புலெல்லாம் ப்ரீபோல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஃபேவராக வந்துச்சு.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே வந்து தாவேக்காக்கு இவ்வளோ சீட்டு வரும் என்னதுங்கலாம் தெரியல. ஆனால் பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு கணிசமான பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னாங்க. நான் ஒன்று தான் முதல்ல வந்து டிவியில் சொன்னது வந்து 15 to 20% விஜய் எடுப்பார். நம்பர் போட்டது நம்ம தான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நம்ம சொன்னோம். கடைசியில் இப்போ இவங்க வரக்கூடிய தகவல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பர்சனலாக மக்கள்கிட்ட கேட்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சதவீதம் இன்னும் அதிகமாக போகுதோ. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி 1977 முதல் தேர்தலில் வரும்போது 30.4% எடுத்து 130 சீட்டை பிடிச்சி ஆட்சி அமைக்கிறார். அந்த அளவுக்கு போகலனாலும் எம்ஜிஆரை தவிர மீதி எல்லாரும் தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் எந்தெந்த கட்சியெல்லாம் திமுக உட்பட முதல் தேர்தலில் வாங்கின சதவீதத்தை விட விஜய் அவர்கள் அதிகமாக வாங்குவாருன்னு நான் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய 30.4% கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ. அப்போது இவங்க சொல்கிறது மக்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது, மக்கள்கிட்ட பேசின நபர்கள் எல்லாம் ஆமாமாங்க நானும் கேட்டேங்க மக்கள் எல்லாம் இப்படி தாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு அலை தான். அப்போ இது வந்து ஒரு வேவாக இருந்துச்சுன்னா இது வந்து 30, 35, 40லலாம் நிற்காது. அதை தாண்டி போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அது இனிமேல் நமக்கு இப்போ வாக்கு என்ன நமக்கு தெரியும். இது வந்து அலை அடிச்சிருக்கா இல்லை வந்து அப்படியே சாதாரண அலை வந்து மிகப்படுத்தி இருக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து மக்களுக்கு வந்து அதிமுக திமுக 2 பேர் மீது ஒரு அதிருப்தியோ இல்லை வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கையின்மையோ இதெல்லாம் காரணமாக தான் தாவேக்காக்கு வாக்குகள் மாறி இருக்குமா நினைக்கிறீங்களா? 2 விஷயம் பார்க்குறேன் நான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லுவோம் பாருங்கள், அவ்வளோ ஒரு அபரிமிதமான ஒரு விஜய்னா அவ்வளோ விஜய் எனக்கு பிடிக்கும். அவர் சொன்னார் பாருங்கள், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு. அந்த மாதிரி அவர் மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த பற்றும் நேசமும் பாசமும் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம். ஏன்னா அவர் 33 வருஷமாக சினிமாவில் இருக்க. ரஜினிக்கு இதே மாதிரி இருந்துச்சு. ஆமாம். ஆனால் ரஜினி அவர்கள் வந்து அதை அவர் பயந்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு படி மேலே போய் நீங்கள் அலையை உண்டு பண்ணி காமிங்க அதுக்கப்புறம் நான் வரேன்னாரு. அப்பயே நான் சொல்லி இந்த அலையை உண்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு சார் வர்றது? ஆமாம். ஒரு தலைவன் ஒரு மாற்றம்னு வர்றது ஒரு அலையை உண்டு பண்ணுறதுக்கு தான் ஒரு தலைவர்கள் வரணும். நீங்கள் எல்லாம் அலையெல்லாம் உண்டு பண்ணி காமிங்க அதுக்கப்புறம் நான் தேர்தலுக்கு வரணும், இது சரியான வாதமே இல்லை. நமக்கும் ரஜினி அவர்களை பிடிக்கும். ஆனாலும் அது வந்து ஒரு அரசியல்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அலையை உண்டு பண்ணுங்க, மாற்றத்தை காமிங்க, எங்கிட்ட மக்கள் பூரா மாற்றம் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் மாற்றத்துக்கு உண்டான ஆளாக வந்து நிற்கிறேன்னா அது சரியான அணுகுமுறை இல்லை. அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி விஜய் அவர்களை வசப்பாடுன மாதிரி இது வரைக்கும் தமிழக அரசியலில் யாரையும் வசப்பாடலை சார். ஜெயலலிதா அம்மையார், கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பெரிய அளவுக்கு சண்டை இருக்கும். ஒரு அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும், மோதல் இருந்துச்சு. ஆனால் அப்பையெல்லாம் வந்து அவங்க மாற்றி வசைப்பாட்டிக்கிட்டதை விட இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய வசைவு இவ்வளோதான் இல்லை. அதோட விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம எப்படியெல்லாம் வந்து திட்டினாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். ஆமாம். இந்த மாதிரி எல்லாம் அவரை ட்ரால் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்துக்கு தைரியம் கிடையாது. ஆமாம். இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம். நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். அதுதான் பிரச்சனை இங்கே. அப்போ நீங்கள் அரசியல்னு வரும்போது நீங்கள் எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். இப்போ இன்றைக்கி விஜய் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் மேலே இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ கதைகள், இவ்வளோ வசைவு. அவருக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு அதை விட ஒரு அவங்கள அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் தாங்குற அளவுக்கு ஐயா ரஜினிகாந்துக்கு சக்தி கிடையாதுங்கிறனால அவர் வரல. அந்த வகையில் விஜய் வந்து நான் பாராட்டுறேன். இவ்வளோ தூரம் வந்தாலும் பரவாயில்ல, நான் துணிஞ்சு வரேன். அப்போ அந்த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் அவருக்கு அந்த ஒரு எல்லாத்துக்கும் நல்லவனா நம்ம ஏன் போய் ஒருத்தன் வாயில் விழுவுன்னு நினச்சனால அவர் அதுக்குள்ளே வரல. அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் தைரியமாக இறங்கி வந்திருக்கிறது உண்மையாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இதுதான். அதற்கு உண்டான பலன் தானே. எப்பயுமே நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? டு கெட் சம்திங் யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் இல்லையா? அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று மேதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எல்லா இடத்துலையும் சிடுசிடுன்னு இருக்கார், எல்லாத்தையும் வந்து கடிந்து பேசுகிறாரு, ஒரு உற்சாகம் இல்லை. செய்தியாளர் கேள்வி கேட்டு அவரை திட்டுறாரு. ஸோ ஒருவேளை எக்ஸிட் போலோட அந்த தாக்கம், ஒருவேளை இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிட் போல் கூட
பெண் நிறுவனத்தோட அந்த கருத்து கணிப்பு தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. அவங்களோட கருத்து திணிப்பு தான் வந்து எல்லா சேனல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பெரும் தொகை கொடுத்து பெண் நிறுவனம் வந்து பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து இந்த எக்ஸிட் போலே வந்து ஒரு மாயையாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நேத்தோட ஸ்டாலின் அவர்களோட அந்த சிடுசிடுப்பு போன்ற விஷயங்கள். ஸோ ஒருவேளை தெரிஞ்சிருக்க அவங்களோட என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இல்லை, அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி. அப்போ ஒரு அரசியலில் வந்து ஒரு நெரேட்டிவ் செட்டிங்கிறது எப்பயுமே நடக்கும். எல்லா கட்சியும் அதை செய்வாங்க. ஆனால் நீங்கள் செட் பண்ணுறது நெரேட்டிவ் தாங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஆமாம். இது நீங்கள் சொல்கிறது பூரா ஆமாம் ஆமாம் உண்மைதான்னு நீங்கள் எப்படி நம்பலாம்? ம். இப்போ விஜயும் நெரேட்டிவ் செட் பண்ணார். என்னது? டிவிகேக்கும் தாவேக்காக்கும் தான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். அது ஒரு நெரேட்டிவ். ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? இல்லை, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் சண்டைன்னு அவர் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெரேட்டிவை செட் பண்ணுறோம். அது மக்களை வந்து சிந்தனையை மாற்றுறதுக்காக. ஆனால் ஒரிஜினாலிட்டி என்ன, ஆக்சுவல் ஃபேக்ட் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமில்ல. அப்போ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள் இருக்கிறவங்க இப்போ நம்ம வந்து ஆகா பரவாயில்ல இந்த ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னாலும் இன்டெலிஜென்ஸில் அவங்க கையில் இருக்குது. ஆமாம், எல்லா தகவலும் அவங்களுக்கு வருமா இல்லையா? கண்டிப்பாக. வெளியே நீங்கள் மக்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி கஞ்சா பிரச்சனை எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்கா இல்லையா? அரசாங்க ஊழியர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்களா இல்லையா? நம்ம டேப்ஸ் கொண்டு வந்துட்டேன்னு பெருசாக செலிப்ரேட் பண்ணினீங்க. அதில் பூரா அரசாங்க ஊழியர்கள் வந்து திருப்தி அடைஞ்சாங்களா, அவங்கெல்லாம் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்களாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் மீறி தான் அவங்க வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரியாலிட்டி இருக்குது, ஆனால் இந்த ரியாலிட்டியெல்லாம் நம்ம கொஞ்சம் மடைமாற்றி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒரு நெரேட்டிவ் தேவைப்படுது. அப்போ அந்த நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அவங்க அந்த நெரேட்டிவை செட் பண்ணி அந்த நெரேட்டிவே நீங்களே உண்மையை நம்பிட்டா அந்த இடத்துல தான் சிக்கல் வருது. புரியுது. ஸோ அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அந்த உண்மை வெளியே வந்து தானே ஆகும். அப்போ வெளியே வரும்போது அது அவங்க வந்து அந்த நெரேட்டிவையே தனக்குத்தானே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. யாராக இருந்தாலும் சகஜம்தான் அது. அப்புறம் சார் இந்த எக்ஸிட் போல் வந்த அப்புறம் விஜய்க்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அனைவரையும் வந்து வேட்பாளர் அனைவரையும் பனையூர் கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், நேராக என்ன தான் வந்து பார்க்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, யாரையும் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒருவேளை தொங்கு அசம்பிளி சட்டசபை ஏற்பட்டால் நம்மோட ஆட்களை விலைக்கு வாங்கி விடுவார்களோ என்ற அச்சம் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் திமுகவினர் வந்து அவங்க வலைதளங்களில் இதெல்லாம் ஓவரா இல்லையா, நீங்கள் எவ்வளோ பேர் ஜெயிப்பீங்க, நீ இப்படிலாம் மீட்டிங் போட்டுருக்கீங்கன்னு திமுக தங்கள் வலைதளம் வழக்கம்போல் மீம்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இது விஜயோட அந்த அச்சம் என்பது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த ஒரு ஒரு ஆன்சைட்டிங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒன்று தான். அது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முதல் தேர்தல். ஆமாம். அவரு கட்சியினுடைய தலைவர். அவரே வேட்பாளராக வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு. பல கருத்து கணிப்புகள் வந்தாலும் ஒரு கருத்து கணிப்பு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்ம போல் ஆஃப் த போல்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா சற்று ஏறக்குறைய ஒரு 27 சீட்டு வரைக்கும் அவருக்கு சொல்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பு அவருக்கு சாதகமாகவே சொல்கிறாங்க. இன்னொரு டுடேஸ் சாணக்கியா கூட வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்லேருந்து 74 சீட்டு வரைக்கும் தாவேகா வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வமோ ஒரு படபடப்போ பதட்டமோ இருக்கும் இல்லையா? அது வந்து அவருக்கு இருக்கிறது வந்து ஒரு நார்மலாக தான் நான் பார்க்குறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த வேட்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு கூட அவங்கக்கிட்ட வந்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்கன்னு கூட தகவல் வருது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முன்னேற்பாடாகவும் இருக்கிறாங்க. இது இருக்க வேண்டிய முன்னேற்பாடும் கூட தான். ஆனால் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி அதை என்ன பண்ண முடியும்னு தெரியல அது. பட் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு எங்கேயும் இருக்குது. ஏன்னா இது நடக்காதது ஒன்றான்னா இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அப்போ அதனால் அதுக்கு ஒரு முன்னேற்பாடாக வந்து அந்த வேட்பாளர்கள்ட்ட வந்து கொஞ்சம் நம்ம சூதானமாக இருந்துக்கணும்னு ஒரு கட்சி சார்பாக அவங்க திங்க் பண்ணுறது வந்து ஒரு நார்மலான ஒரு சிந்தனை தான். அதில் வந்து நான் ஒரு பெரிய இது பார்க்கல நான். சார் இப்போது இந்த சூழ்நிலை அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்குது சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு பக்கம் செயல்படுறாங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் திமுக வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி அதிமுக ஒன்றுமே செயல்படாமல் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக வந்து எப்பயுமே அவங்க களத்தில் செயல்படக்கூடிய கட்சியாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து இன்னைக்கு நம்ம வர்றது பூரா இந்த தகவல்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடியது. என்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக களத்தில் ஸ்ட்ராங்கு, ஆனால் சோஷியல் மீடியாவில் பிக் ஜீரோ. அப்போ இன்னைக்கு அதிமுகவினுடைய ஒருவேளை அதிமுக தோல்வி இந்த தடவை சந்திக்க நேர்ந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய கள உழைப்புனால இல்லை, சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய அந்த வாய்டு, சோஷியல் மீடியாவில் அவங்க இல்லாமல் போனது தான். இன்றைக்கி அதிமுக ஒருவேளை தோற்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு பிரதானமான காரணமாக இருக்கணும்.
இந்த இடத்துல சோஷியல் மீடியான்னு பார்க்கும்போது ஏற்கனவே எப்பயுமே வந்து டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கு. அவங்க பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய அளவுக்கு அதை கட்டமைச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். வாரியர்ஸ். ஆமா. அவர் என்ன பேர் வச்சாரோ விஜய் அவர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு திமுகவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் பல தளங்கள் இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான தளம் எப்படி வந்து ஒரு கள அரசியல் முக்கியமோ, இன்னைக்கு அந்த தள அரசியலை விட கூடுதலாக 1% முக்கியம் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா அரசியல்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. ஏன்னா அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு அரசியல்வாதி என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாருங்கிறத மீட்டிங் போய் நின்ன கூட்டம் வந்து அதிகம் அப்போ. இன்னைக்கு வந்து யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு போகிறதில்ல. எல்லாமே யூடியூப்பில் வந்துடுது. உள்ளங்கையில் உலகங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துடுறனால வந்து எல்லாருமே இருக்கக்கூடிய ஏன்னா இன்றைக்கி 18லிருந்து 39 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 2,40,000 பேர். சதவீதத்தில் 41.45. அப்போ 100% வாக்காளர்களில் 41.45% வாக்காளர்கள். நான் வெறும் 39. இன்றைக்கி வந்து வயசானவங்களும் மொபைலில் வீட்டில் உட்கார வச்சுருக்கலாம். நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டிலே பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அதிமுக என்ன காரணம்னே தெரியல. அதிமுக பிக் ஜீரோ. இப்போ தமிழ்நாட்டில் எந்த கட்சி எடுத்தீங்கனாலும் இந்த பிரதான கட்சிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சலாக நடவடிக்கை இருக்கக்கூடியது, ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஒரு தாக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சி எதுனா அதிமுக. களத்தில் அந்த மாதிரி இல்லை. களத்தில் அவங்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு அமைதி ஏதோ ஒரு படத்தில் தான் ஜென் மோட்ல இருக்காங்க எல்லாம். ஆமாம், ஏதோ ஒரு படத்தில் தான் இவர் தனுஷ் சொல்லுவாங்க, போய் யாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யாரா இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு காரணம் என்னன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க ஹைலி இன்ஆக்டிவ். ஸோ அதனால தான் வந்து அவங்க இருக்கு. ஆனால் களத்தில் வந்து அவங்களுடைய திறன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சார், இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. திமுகவும் நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. தாவேகா பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், விஜய் போன்றவர்களை தவிர பெருசாக யாரும் கிடையாது. நிர்மல்குமார்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய அளவில் யாருமே ஸ்டார் கேண்டிடேட் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இல்லாத ஒரு கட்சி, அது இல்லாமல் விஜய் மட்டுமே முகமாக இருக்கிற ஒரு கட்சி. 2-3 தொகுதியில் கேட்டாங்களாம், ஏன்னா விஜய் ஃபோட்டோவே இல்லை வேட்பாளர் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தொகுதியில் ஓட்டு போடாமல் போயிட்டாங்கலாம் சொல்லப்படுது. ஸோ விஜய் மட்டுமே முகமாக இருக்கக்கூடிய கட்சி. இதில் வந்து இது மட்டும் வைத்து ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறாங்க, வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே தமிழக அரசில் சொன்னது தானே. எங்கள் சின்னத்தில் யாரை நிறுத்தி வச்சாலும் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லுவாங்க, எங்கள் சின்னத்தில் கழுதையை நிற்க வச்சா கூட குதிரையை நிற்க வச்சா கூட ஜெயிச்சிரும்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்த தமிழகம் தானே. அப்போ இன்னைக்கு வந்து தாவேக்காவை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்க தமிழகம், அதை வச்சு கேட்குறேன் சார். இன்னைக்கு வந்து தாவேக்கா கொள்கிற வாக்கு பூராமே வந்து 2 காரணத்தினால. ஒன்று, விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அதீத ஈடுபாடு. 2வது, இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. இது 2ம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு வேளை அலை அடிச்சதுன்னா, இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் அந்த அலை உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த 2 தான் பிரதானமான காரணம். அப்போ இன்றைக்கி நம்ம யதார்த்தமாகவே பேசுவோமே, எத்தனை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமானிய வாக்காளர்கள் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து கட்சி சார்ந்த வாக்காளர்கள் ஜாஸ்தியா, சாமானிய வாக்காளர்கள் ஜாஸ்தியா? சாமானிய வாக்காளர்கள் தான் ஜாஸ்தி. அந்த வாக்காளர்களை எத்தனை பேர், நம்ம யதார்த்தமாக பேசுவோம், எத்தனை பேர் வந்து என் தொகுதியில் இந்தந்த வேட்பாளர் நிற்கிறாங்க, இந்தந்த வேட்பாளர் என்னன்னாரு, இவருடைய ப்ளஸ் மைனஸ் இதுன்னு எத்தனை பேர் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சிக்கும் சிம்பலுக்கும் தான் உழுவுது. அதனால தான் அவங்க முன்னாடி இருக்கிற கட்சி கூட என்ன சொல்லுவாங்க, எங்கள் சின்னத்தில் யார் நிற்க வச்சாலும் ஜெயிப்போம் அப்படின்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி உழுகிற ஓட்டு வந்து அந்த விசில் சின்னமும் விஜய்க்காகவும் உழுகிற வாக்கு தான். அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக இருக்கக்கூடிய வாக்கு இல்லை. அதையும் மீறி சில வேட்பாளர்கள், பல வேட்பாளர்கள் களப்பணியை நல்லா செஞ்சுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எட்ஜ் கொடுக்கும். அப்படி தான் பார்க்குறேனே ஒழிய இன்றைக்கி வேட்பாளர்களை வந்து இவர் தெரியாதனால எல்லாரும் யாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்கன்னு இல்லை. அங்கே உழுகிற ஓட்டு இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கும் விசிலுக்கும் தான் ஓட்டு. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.